தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுக நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கட்சியின் தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் நீலாங்கரை வீட்டிலிருந்து பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திற்கு புறப்படுகிறார். இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் நம்முடன் இணைந்திருக்கிறார். முருகேசன், இன்னும் எவ்வளவு நேரத்தில் விஜய் புறப்பட உள்ளார்? அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? பலா தமிழக வெற்றி கழகம் கட்சியினை கடந்த பிப்ரவரி மாதம் விஜய் தொடங்கினார். அந்த கட்சியை தேர்தல் ஆணையத்தில் முறையாக பதிவு செய்த பிறகு அவ்வப்போது கட்சி நிர்வாகிகள் சார்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 2 கோடி அளவுக்கு உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தொடர்ந்து கட்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அடுத்த மாதம் கட்சியின் மாநாடு நடைபெறும் நிலையில் தற்போது நடிகர் விஜய் இன்றைய தினம் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கார். இதற்காக பனையூரில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் 40 அடி உயரத்தில் கட்சி கொடி நடப்பட்டிருக்கிறது. சரியாக 9 மணிக்கு மேல் கட்சி கொடி ஏற்றிருக்கிறார். தற்போது நீலாங்கரையில் உள்ள அவர் வீட்டிலிருந்து இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருந்து புறப்பட தயாரிக்கிறார். வழக்கமாக விஜய் இந்த நீலாங்கரை வீட்டிலிருந்து கட்சி அலுவலகத்திற்கு பலமுறை சென்றிருக்கிறார், நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அவ்வப்போதெல்லாம் காவல்துறை இந்த மாதிரிலாம் பாதுகாப்பு போட்டதில்லை. குறிப்பாக நேற்று தினம் நடிகர் விஜய் அறிவித்த கட்சி அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் நலனுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாக மாறக்கூடிய வெற்றி கொடி என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் மாநிலத்துக்காக உழைத்து வெற்றி கொடி நடக்கூடிய விஜய் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வீடு இருக்கக்கூடிய இந்த சாலையில் பொதுமக்களை கூட வாக்கிங் செல்ல தினமும் வழக்கமாக நடைபயிற்சி மேற்கொள்வார்கள். அவர்களை கூட அனுமதிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. காவல்துறையின் மிக கெடுபிடி இருக்கிறது. வழக்கமாக இந்த பகுதியில் சொல்லக்கூடிய பால் பாக்கெட் பவுடர்கள், பேப்பர் பால் கூட கெடுபிடி பரிசோதனை செய்த பிறகு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். அந்த அளவுக்கு கெடுபிடியை பார்த்த பிறகு இங்கு துணை முதலமைச்சர் வருகிறாரா அல்லது அமைச்சர் யார் வருகிறார்களா என்ற ஐயப்பாடு ஏற்படுவதற்கு பொதுமக்கள் கேள்வி எழுப்பினார். அந்த அளவுக்கு தான் காவல்துறை கெடுபிடும் இந்த பகுதியில் இருந்தது. கட்சி நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 முறை விஜய் வருவதற்கான ஒத்திகை பார்க்கப்பட்டு தற்போது 8:30 மணி விஜய் இங்கிருந்து புறப்படுவதற்கு தயாரிக்கிறார். பலா, இன்னும் சற்று நேரத்தில் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் புறப்பட உள்ளார். அங்கு கட்சி கொடியை அறிமுகம் செய்து வைக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.